Hello students, so இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 8 ஹிஸ்ட்ரியில் சாப்டர் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட்டோட பார்ட் 2 வீடியோ. ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்த்துருந்தோம்னா பாளையக்காரர்கள் யார், அதில் முக்கியமான பாளையக்காரர்கள் வந்து புலிதேவர், கட்டபொம்மன், மற்றபடி நிறைய பேர் ஜான்சி ராணி, மருது பாண்டியன், ஸோ அவங்க எல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வேலூர் மியூட்டினா என்ன, அதுக்கப்புறம் வந்து காசஸ் அண்ட் இம்பேக்ட்ஸ் ஆஃப் த ரிவோல்ட்ஸ் ஆஃப் 1857. ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி தான், இட்ஸ் கோன் பி அ வெரி சிம்பிள் வீடியோ. டெக்ஸ்ட் புக்லேருந்து டேரக்ட் ரீடிங்காக இருக்காது, ஒரு மைண்ட் மேப் மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை மட்டும் நான் கோட் பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் ஹாப் ஆன் டு த வீடியோ. So first one, the revolt of 1857. So early Indian uprising. So இது என்னன்னா early Indian uprising against the British rule. So இந்த revolt தான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிர்த்து நம்ம இந்தியன் மக்கள் வந்து they started fighting. ஓகே, ஸோ இதில் வந்து வேலூர் ரிவோல்ட் 1806 அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ இதோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன? ஸோ இதில் வந்து திப்பு சுல்தானோட ஃபேமிலி வந்து தேவை இம்ப்ரிசன்னா ஜெயிலில் போட்டிருந்தாங்க இந்த வேலூர் ஃபோர்ட் ஆஃப்டர் த ஃபோர்த் மைசூர் வார் முடிஞ்ச பிறகு திப்பு சுல்தானோட ஃபேமிலியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ என்னென்னா ரொம்ப ஹேட்டட் வந்து மக்களிடையே வந்தது. முக்கியமாக யாருக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வன்ஸ் அண்ட் த சோல்ஜர்ஸ் ஆஃப் ஹைடர் அண்ட் திப்பு. ஸோ இவங்க எல்லாமே என்னென்னா வேலூர் பக்கத்து விசினிட்டினா வேலூர் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு, அதுக்கப்புறம் அவங்க மைசூரில் இருந்த அவங்களோட இடத்த எல்லாமே கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எடுத்துட்டாங்க. ஸோ திஸ் ஸ்டார்டட் ஹேட்டட் அமங் த பீப்புள். ஸோ தே ஆல் ஃபெல்ட் வெரி வெரி அன்ஹாப்பி அபவுட் த பிரிட்டிஷ் பீப்புள். இந்த டைமில் தான் வேலூர் ஃபோர்ட் வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து இங்கே கேதர் பண்ணாங்க. ஸோ யார் இருந்தாங்க அப்படின்னா எக்ஸ் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க ஃப்ரம் த பாளையக்காரன் அப்ரைசிங். ஓகே, இந்த டைமில் வந்து கவர்னராக இருந்தது யார் அப்படின்னா வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் அப்படின்றவர் தான் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸாக இருந்தார். ஸோ ஹீ இன்ட்ரடியூஸ் த மிலிட்ரி ரெகுலேஷன்ஸ் பை த கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிராடாக். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாமே போட்டது அந்த டைமில் வந்து வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் அப்படி தான். ஸோ இதோட ரிவோல்ட்டோட காசஸ் என்ன? இந்த டைமில் தான் பெரிய ரிவோல்ட் வந்துச்சு. அந்த காசஸ் என்ன அந்த ரிவோல்ட்டுக்கு? ஃபஸ்ட்டு வந்து நிறைய டிசிப்ளின்ஸ், ஸ்ட்ரிக்டான டிசிப்ளின்ஸு, புது வெப்பன்ஸ்னால் என்ன மாதிரி வெப்பன்ஸ்னால பிரச்சனை வந்ததுன்னு அடுத்து நம்ம இந்த வீடியோலேயே அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். ஸோ நியூ மெத்தட்ஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ். இது மட்டும் இல்லை, சிப்பாய்ஸ் வந்து தே வே ஆர்டர் டு ஷேப். ஸோ தாடி மீஸ் எல்லாமே வந்துட்டு ஷேவ் பண்ணி ட்ரிம் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த டைமில் இருக்கிற மக்களுக்கு அது பிடிக்கலை. அது மட்டும் இல்லாமல் பேனிங் ஆஃப் ரிலிஜியஸ் மார்க் ஆன் ஃபோர்ஹெட். ஸோ நெற்றியில் வந்து திருநூறு போடுறது அதெல்லாம் போடக்கூடாது, இயரிங்ஸ், காதில் கடுக்கன் போடுறது இது எல்லாமே அந்த காலத்தில் போடக்கூடாது அப்படின்ட்டு பிரிட்டிஷ், பிகாஸ் அவங்களோட கல்ச்சர் இந்தியன் கல்ச்சரும் வெஸ்டர்ன் கல்ச்சரும் ஒரு வித்தியாசமான கல்ச்சர். ஸோ தே ஸ்டார்டட் டூயிங் தட். இது மட்டும் இல்லாமல் ரேஷியல் ப்ரெஜுடிஸ் அப்படின்னா ஸோ பிரிட்டிஷ் பீப்புளை தான் வந்து ஹையர் பொசிஷனில் வச்சாங்க. ஸோ இந்தியன் சிப்பாய்ஸ் எல்லாமே வந்து லோவர் இன்ஃபீரியர் பொசிஷனில் தான் வச்சாங்க. அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பதவி உயர்வும் அவங்க கொடுக்கல. ஓகே, ஸோ திஸ் இஸ் தி காசஸ். இந்த ரிவோல்ட்டோட காசஸ் என்ன அப்படின்னா இதுதான் முக்கியமான காசஸ். இதோட இம்மீடியட் காஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஜென்ரல் ஆக்னியூ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த ஆக்னியூ வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு புது டர்பன்னா தலைப்பாகை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் இன் 1806. இந்த தலைப்பாகையில் என்ன இருந்தது அப்படின்னா அந்த டர்பனில் ஒரு கிராஸோட சிம்பிள் வந்து இருந்தது, அந்த பேட்ச் மாதிரி. ஆனால் இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு ஓகே, பட் இங்கே இந்தியன்ஸில் இருந்தது எல்லாமே ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் சோல்ஜர்ஸ் தான். ஸோ டெஃபினட்டாக வந்து ஒரு கிராஸ் வச்ச ஒரு பேட்சை வந்து அவங்களோட யூனிஃபார்மில் அவங்களோட டர்பன், அதுவும் தலைக்கு மேலே இருக்க டர்பனில் கண்டிப்பாக போட மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இமீடியட் காஸ் ஆஃப் தி ரிவோல்ட். அடுத்தது வந்து கோர்ஸ் ஆஃப் த ரிவோல்ட். ஸோ இது வந்து எப்போ நடந்துச்சு, எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா July 10th பை த நேட்டிவ் சிப்பாய்ஸ் ஆஃப் தி 1st and the 23rd ரெஜிமெண்ட். இதோட ஃபர்ஸ்ட் விக்டம் யாராக இருந்தாங்க அப்படின்னா கர்னல் ஃபேன்கோட். ஸோ இவரை தான் ஃபஸ்ட்டு எதிர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ எதிர்க்க ஆரம்பிச்சுன்னா என்ன பண்ணாங்கன்னா மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபியூத்தே ஹைடர், திப்புவோட சன் வந்து ஃபியூத்தே ஹைடர், ஸோ இஸ் நியூ ரூலராக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ உடனே என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து பிரிட்டிஷ் ஃப்ளாகை இறக்கிட்டு திப்பு சுல்தானோட டைகர் ஸ்ட்ரைப்டு ஃப்ளாகை வந்து ஏற்றி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது எப்படி வந்து தடுக்கிறது அப்படின்ட்டு பிரிட்டிஷ் வந்து ஆரம்பித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேஜர் கூட்ஸ் அண்ட் கர்னல் கில்லஸ்பி அட்டாக் த ஃபோர்ட், அந்த வேலூர் ஃபோர்ட்டை வந்து அட்டாக் பண்ணுறாங்க.
ஸோ இங்கே யார் வின் பண்ணிடுறாங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க தான் வின் பண்ணிடுறாங்க. ஸோ ரிவோல்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 113 யூரோப்பியன்ஸ் அண்ட் நியர்லி 350 சிப்பாய்ஸ் இந்தியன் சிப்பாய்ஸ் were killed. ஸோ இந்த ரிவோல்ட் வந்து இந்த பிரச்சனையில் முடிஞ்சு இந்த சண்டையில் முடிஞ்சு ஃபைனலாக வந்து இந்த ரிவோல்ட்டே சப்ரஸ்னா இது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இஃபெக்ட்ஸ் இந்த வேலூர் மியூட்டினியோட எஃபெக்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களோ, அதாவது கிராஸ் வச்ச பேட்ஜஸ், ஸோ அந்த மாதிரி யூனிஃபார்ம்ஸை வந்து ரெகுலேஷன்ஸை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. திப்புவோட ஃபேமிலியை வந்து கல்கட்டாவுக்கு அனுப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் கவர்னர் வில்லியம் கேவெண்டிஷ் பென்டிக் வாஸ் ரிமூவ் ஃப்ரம் ஹிஸ் சர்வீஸ். ஸோ அவரை வந்து அவர் சர்வீஸ்லேருந்து தூக்கிட்டாங்க. இதில் வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து ஏன் ஜெயிக்கல, பிரிட்டிஷ் பீப்புள் தான் ஜெயிச்சாங்க. அதோட காசஸ் என்ன, ஸோ நம்மளோட ஃபெயிலியருக்கான காசஸ் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப் அண்ட் ஆர்கனைசேஷன், ஒரு ப்ராப்பரான லீடர் இல்லை, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான லீடர் இல்லை. ஸோ நோ காமன் பிளான் ஆஃப் ஆக்ஷன், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்க ஏற்கனவே வந்து அவங்க பிளான் பண்ணலை. அடுத்தது வந்து இங்கிலீஷோட டிவைட் அண்ட் ரூல் பாலிசி. ஸோ இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். இது தாண்டி V.D. Sarwarkar calls the Velur Revolt of 1806 as the prelude to the first war of Indian independence. ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கான முதல் விதையை போட்டது இதுதான், இந்த வேலூர் ரிவோல்ட் அப்படின்றத யார் சொல்கிறாரு அப்படின்னா V.D. சர்வார்கர். நெக்ஸ்ட் கம்மிங் ஆன் டு த லாஸ்ட் பார்ட், த ரிவோல்ட் ஆஃப் 1857. இதோட பேக்ரவுண்ட் என்ன, இந்த ரிவோல்ட்டோட பேக்ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஏர்லி அப்ரைசிங்ஸ் ஃபெயில் டு த்ரெட்டன் தி பிரிட்டிஷ் ரூல். ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நிறைய இந்தியன் ரூலர்ஸாக இருக்கட்டும் சரி, அவங்களோட ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும் சரி, தே டிட் நாட் கோ ஹெட் அண்ட் த்ரெட்டன் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ அது வந்து ஒரு பெரிய ஃபெயிலியராகவே இருந்துச்சு. பிகாஸ் அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இல்லை, நிறைய ஆக்ஷன்ஸ் ஆஃப் பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸாக இல்லை, கோஆர்டினேட்டடாகவும் இல்லை. அடுத்தது வந்து the revolt of 1857 was a product of the character and policies of the colonial rule. ஸோ ஒரு கொலோனியல் ரூலோட ப்ராடக்ட் அண்ட் கேரக்டர்ஸ் இந்த பாலிசிஸாக தான் இருந்தது. மூணாவது, இட் வாஸ் இன் கியூமுலேட்டிவ் எஃபெக்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பாலிசிஸ். என்னென்ன பாலிசிஸ் அப்படின்னா, இக்கானமிக்காக இருக்கலாம், எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருக்கலாம், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்னோவேஷன்ஸாக இருக்கலாம். ஓகே. அடுத்தது இந்த ரிவோல்ட்டோட காசஸ். இந்த ரிவோல்ட் ஆஃப் 1857ஓட காசஸ் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து 5 ஃபார்ம்ஸை வந்து 5 டிஃப்ரெண்ட் திங்ஸாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இக்கானமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன். இது ஹெட்டிங்கை வந்து உங்கள் புக்கில் இல்லை, பட் வென் யூ ஆர் ரைட்டிங் இதை வந்து ஒரு ஹெட்டிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இக்கானமிக்னாலே என்னென்னா, மணி சம்மந்தப்பட்டது, ரெவென்யூ சம்மந்தப்பட்டது. ஸோ பீசன்ஸ்னால் அங்கே இருக்கிற கீழே இருக்கிற மக்களுக்கு வந்து தே சஃபர்ட் ஹை ரெவென்யூ டிமாண்ட்ஸ். ஸோ அவங்களால நிறைய அமௌண்ட்டு ரெவென்யூ கலெக்ஷன் பாலிசிஸ் இதெல்லாம் அவங்களால தாங்க முடியல. ரெண்டாவது வந்து பொலிட்டிக்கல் டிஸ்கண்டென்ட் அப்படின்னா டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அரசர் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு மேல் வாரிசு இல்லை, ஒரு ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா என்ன பண்ணோன்னா, அந்த பிரிட்டிஷ்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, மேல் வாரிசு இல்லைன்னா அந்த கண்ட்ரி, அந்த லேண்டை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரிட்டிஷ் வந்து ஓவர்டேக் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து சப்சிடரி அலையன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இன்ட்ரடியூஸ் கண்ட்ரோல் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல் கீழே வந்துடுச்சு. அடுத்தது வந்து அனெக்சேஷன் ஆஃப் உத்துன்றது என்னன்னா, டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு ஆண் வாரிசு இல்லைன்னா அது வந்து அந்த ஸ்டேட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு போயிடும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இங்கே ஆண் வாரிசு இருந்தோம் இல்லை, இந்த அரசரால் சரியாக வந்து அந்த ஸ்டேட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, மிஸ்அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு, இவர் சரியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணல அப்படின்ற ஒரு ஃபால்ஸாக ஒரு கமிட்மெண்ட்டை பண்ணிவிட்டு அவரை எக்ஸைலில் அனுப்பிட்டு அந்த உத்துன்ற இடத்தைய வந்து அகைன் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றிடுறாங்க. ஸோ இந்த 3 வந்து ரொம்ப முக்கியமான காசஸ். ஒன்று வந்து டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், நெக்ஸ்ட் வந்து சப்சிடியரி அலையன்ஸ், மூணாவது வந்து அனெக்சேஷன் ஆஃப் உத்து. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரிலீஜியஸ் காசஸ். என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸாக கன்வர்ஷன் நடக்கிறது, அது வந்து பீப்புள் டிட் நாட் லுக். ஸோ தி ப்ரீஸ்ட் அண்ட் மாலவிஸ் ஷோ தியர் டிஸ்கண்டென்ட் அமாங் தியர் பிரிட்டிஷ் ரூல். நெக்ஸ்ட்டு வந்து இந்தியன் கல்ச்சரில் வந்து நிறைய இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தது. முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிசஸ் லைக் சத்தி அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இஃப் அ ஹஸ்பண்ட் டைஸ், ஒய்ஃப் வந்து டைரெக்டாக உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. நெக்ஸ்ட் வந்து ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஒரு குழந்தையாக பிறந்தது அப்படின்னா அதை வந்து அழிச்சிடுறாங்க. அடுத்தது விடோ ரீமேரேஜ்,
ஸோ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா ஒய்ஃப் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் செட். பட் இது இந்தியன்ஸ்க்கு பிடிக்காம இருந்தது. ஸோ ஃபீமேல் எஜுகேஷன். ஸோ கேர்ள் சில்ட்ரன் யாரும் வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி, வீட்டு வேலை மட்டும் தான் செய்யணும், அடுப்படியில் இருக்கணுன்றது மட்டும்தான் நம்ம இந்தியன்ஸ் பீப்புள் அந்த டைமில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எதிர்த்தது வந்து நம்ம இந்தியன்ஸ்க்கு பிடிக்கல. லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரீவியன்சஸ். மிலிட்ரி கிரீவியன்சஸ் அப்படின்னா இந்தியன் சிப்பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தே were treated வெரி இன்ஃபீரியர். ரொம்ப லோவான போஸ்ட் தான் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்களோட சேலரி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. மற்றபடி இருக்கிற ஹை போஸ்ட் எல்லாமே வந்து பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு தான் இருந்தது. ஸோ இதுதான் வந்து காசஸ் ஃபார் த ரிவோல்ட். ஸோ என்னென்ன காசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் economic exploitation based on revenue. அடுத்தது political discontent based on doctrine of lapse, annexation of Oudh and subsidiary alliances. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா social religious causes. அடுத்தது ஃபைனலாக military grievance. இதை தாண்டி immediate cause என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா introduction of a new Enfield rifle. ஸோ அந்த இமேஜ் நான் எடுத்திருக்கேன். இது என்னென்னா அந்த காலத்தில் வந்து யூஸ் பண்ண ரைஃபிளில் ஒரு கேட்ரிட்ஜ்னால் அந்த குண்டு இங்கே பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இட்ஸ் க்ரீஸ்டு கேட்ரிட்ஜ். க்ரீஸ்டுனா மேலே வந்து ஒரு கவர் இருக்கும். அந்த கவர் வந்து இட் இஸ் மேட் அப் ஆஃப் கவ் அண்ட் பிக் ஃபேட். ஸோ ஹிந்துஸும் சரி முஸ்லிம்ஸ்க்கும் சரி, ஹிந்துஸ்க்கு கவ் வந்து ஒரு ரெவர்ட் அனிமல், ஓகேயா. ஸோ அது வந்து ஒரு புனிதமான அனிமல். ஆனால் அடுத்தது வந்து முஸ்லிம்ஸ்க்கு வந்து ஒரு பிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அசுத்தமான அனிமல். ஸோ இவங்க 2 பேரோட ரிலீஜியஸ் சம்மந்தமான ஒரு பிலீஃபை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஒஃபென்சிவாக போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேட்ரிட்ஜ் மேலே இருக்கிற அந்த கீஸ்ட் கவரை வந்துட்டு வாயால் கடிச்சு துப்பிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கேட்ரிட்ஜ் அந்த ரைஃபிள்குள்ளே லோட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம பிரிட்டன் பீப்புள் வந்து பண்ணதுனால திஸ் இஸ் தி மோஸ்ட் இமீடியட் காஸ் ஃபார் தி ரிவோல்ட். Last one, outbreak and cause. So on 29th March 1857 at Barakpur, மங்கள் பாண்டே என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் சிப்பாய் ஃப்ரம் பெங்கால் ரெஜிமெண்ட்டில் இருக்கிறவர். நான் வந்து இந்த க்ரீஸ் கேட்ரிட்ஜை யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. நீ என்ன நடந்தாலும் சரி நான் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டோம். ஸோ அதனால் இவரை அரெஸ்ட் பண்ணி சாகடிச்சிடுறாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே வந்து பரவிடுச்சு. ஸோ மெனி அதர் பீப்புள். ஸோ May 10th 1857 சிப்பாய்ஸ் at மீரட்டில் இருக்கிற சிப்பாய்ஸ் தே ஆல்சோ ஸ்டார்டட் ரிவோல்ட்டிங். நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் மார்ச்சிங். தே கேம் ஆஃப் டு டெல்லி. அந்த டைமில் தான் என்ன பண்ணிட்டாங்க, பரபரப்பாக பகதூர் ஷா 2 வந்து தே ப்ரோக்ளைம் as தி எம்பரர் ஆஃப் இந்தியா அண்ட் டெல்லி பிகேம் இட்ஸ் சென்டர். ஸோ இந்த ரிவோல்ட் இங்கே மட்டும் நிற்காம இட் ஸ்ப்ரெட் டு லக்னோ, கான்பூர், ஜான்சி, பெரேலி அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் தி நார்தர்ன் இந்தியா. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பை வந்து ஏற்படுத்துச்சு. ஸோ இந்த ரிவோல்ட்டை எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் லார்ட் கேனிங் வந்து இமீடியட் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அவருக்கு நிறைய ஃபோர்ஸஸ் தேவைப்பட்டது. ஸோ ஹீஸ் த கலெக்டட் பீப்புள் ஃப்ரம் மெட்ராஸ், பாம்பே, ஸ்ரீலங்கா, பர்மா அண்ட் சைனா அண்ட் லாயல் சிக் ஆர்மி வாஸ் ஆல்சோ யூஸ்ட். ஸோ இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவோல்ட்டை சப்ரஸ் பண்ணுறதுக்காக பிரிட்டிஷ் கவர்மெண்ட்க்கு உதவுறாங்க. ஸோ தே ரீகேப்சர்ட் த கம்ப்ளீட் ஃபோர்ட் பை ஜென்ரல் ஜான் நிக்கல்சன் ஆன் செப்டம்பர் 20, 1857. And Bahadur Shah was deported to Rangoon. So ரங்கூனுக்கு அவர் அனுப்பிடுறாங்க. And all other leaders were defeated. So என்னென்ன leaders அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானா சாஹிப் escaped to Nepal, Tantia Top captured and executed, Rani of Jhansi died in the battle, Begum of Phut hit in Nepal. So the last one is causes for the failure. இதோட ஃபெயிலியர்ஸ்க்கோட காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, எல்லா மக்களோட ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை, லேக் ஆஃப் டிசிப்ளின் அண்ட் சென்ட்ரலைஸ் லீடர்ஷிப். சரியான ஒரு லீடர் கீழே அவங்க யாருமே இயங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து ரெபல் லீடர்ஸ் வேர் நாட் அ மேட்ச் ஃபார் தி பிரிட்டிஷ் ஜென்ரல். ஸோ பிரிட்டிஷ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்பன்ஸ் அதிகமாக இருந்தது, அவங்களோட பீப்புள் அதிகமாக இருந்தது, அவங்களோட ட்ரைனிங் அதிகமாக இருந்தது. பட் தட் வாஸ் லேக்கிங் இன் இந்தியன் பீப்புள். ஸோ நான் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பெங்கால், பாம்பே, மெட்ராஸ் அண்ட் வெஸ்டர்ன் பஞ்சாப் அண்ட் ராஜ்புட்டானா மாடர்ன் எஜுகேட்டட் இந்தியன்ஸ் டிட் நாட் சப்போர்ட். படித்த நிறைய இந்தியன்ஸ் வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலை. இது தாண்டி வந்து பிரிட்டிஷ் காட் த ராயல்ட்டி ஆஃப் சீக்ஸ், ஆஃப்கன்ஸ் அண்ட் குர்கா ரெஜிமெண்ட்ஸ். இவங்க எல்லாமே வந்து பிரிட்டிஷ் பீப்புளை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. தே ஹேட் பெட்டர் வெப்பன்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். லாஸ்ட்டாக என்ன ஆகுது கான்சிக்வன்சஸ் இந்த ரிவோல்ட்னால என்னென்ன நடந்துச்சு அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் இந்தியா ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி டு த பிரிட்டிஷ் க்ரௌன். டேரெக்டாக வந்து குவீனோட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுச்சு பேஸ்ட் ஆன் த குவீன்ஸ் ப்ராக்ளமேஷன் 1858. ஸோ அடுத்து வந்து கவர்னர் ஜெனரலை வந்து வைஸ் ராய் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இன் த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை கவுன்சில் ஆஃப் 15 members.
அடுத்தது வந்து இந்தியன் ஆர்மி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க. அதில் பிரிட்டிஷ் எம்ப்ளாயர்ஸ் தான் வந்து இருந்தாங்க. அண்ட் அ டிவைட் அண்ட் கவுண்டர் பாய்ஸ் பாலிசி அடாப்டட். ஸோ ஆல் திஸ் paved for the modern national movement as interpreted by வி.டி. சர்வார்கர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து இந்த வேலூர் மியூட்டினி, இந்த ரிவோல்ட் எல்லாமே வந்து என்னென்னா இட் பேவ் த வே ஃபார் தி ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறத வி.டி. சர்வார்கர் சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ வித் this particular lesson is complete. நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக் ஆன்சர்ஸ் கம்ப்ளீட்டாக நான் போடுறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.